بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. بسم الله الرحمن الرحيم. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. صدق الله العلي العليم. விண்ணையும் மண்ணையும் படைத்து அதிலே கோடிக்கணக்கான வஸ்துக்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதகராம் சன்மார்க்க போதகராம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் இறைவனின் பேரருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக என கேட்டுக்கொண்டவனாக எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையினுடைய சிந்தனை மனிதனுக்கு அவசியம் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. மறுமையின் சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், மறுமைக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அருள்மறையாம் திருமறையிலே வல்லரஹ்மான் அதைதான் அதிகமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, இந்த உலகம் அழியக்கூடியது. மறு உலகம்தான், மறு உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த மறு வாழ்க்கை தான், மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நீடித்தது என்பதாக வல்லரஹ்மான் அதிகமான இடங்களில் நமக்கு அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மறுமையின் சிந்தனையோடும் மறுமைக்காகவும் இந்த உலகத்தில் உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு மத்தியிலே சொன்னது மாத்திரம் இல்லாமல் அதை தங்களது வாழ்க்கையில் கடைபிடித்தும் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அருள்மறையாம் திருமறையிலே மறுமையை பற்றி உண்டான செய்திகளை வல்லரஹ்மான் சொல்லி காட்டுகின்ற பொழுது, அன்புக்கு நீங்கவர்களே, சூரா அபஸவத்தவல்லா என்ற சூறாவிலே 32வது ஆயத்திலிருந்து 37வது ஆயத்து வரை வல்லரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். யௌம யஃபிர்ருல் மர்ஹு மின் அஹீஹி என்பதாக. அந்த நாளில் மனிதன் தன் சகோதரனை விட்டும் விரண்டோடுவான். அந்த நாளில் மனிதன் தனது சகோதரனை விட்டும் விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தனது பெற்றோர்களை, தனது தாயையும் தந்தையும் விட்டு விரண்டோடுவான். வ சாஹிபத்திஹி வ பனீஹி, தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு அவன் ஓடக்கூடியவனாக இருப்பான். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனி யுக்னீஹி, அந்த நாளில் அவர்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மற்றவர்களை கவனிக்க முடியாதவாறு சொந்த கவலை ஏற்பட்டிருக்கும் என்பதாக வல்லரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். அன்புக்கினியவர்கள், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை வல்லரஹ்மான் எவ்வாறு நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான் பாருங்கள். மனிதன் தன் சகோதரனை விட்டு மிரண்டோடுவான். சகோதரன் என்பதாக பார்க்க மாட்டான், தன் தாய் தந்தைகளை பார்க்க மாட்டான், பெற்றோர்கள் தானே என்பதாக அவர்களை அங்கு எண்ண மாட்டான், தன் மனைவிதானே என்பதாக, மக்கள் தானே என்பதாக அந்த இடத்தில் பார்க்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்னவாகுமோ, நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பேனோ, நான் சுவனம் செல்வேனா அல்லது நரகம் செல்வேனா என்ற அந்த பரிதவிப்பில், அந்த ஏக்கத்தில், அந்த பயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அங்கு இருப்பார்கள் என்பதாக வல்லரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நாளை பயந்து வாழக்கூடியவர்களாக, அந்த நாளை எண்ணி வாழக்கூடியவர்களாக, அந்த நாட்களுக்காக இங்கு நாம் தயார்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அந்த நாட்களில், அந்த வாழ்க்கையில் சுகமாக நாம் இருக்க வேண்டும்,
மறுமை வாழ்க்கை நமக்கு சுகமாக அமைய வேண்டும், நலமாக அமைய வேண்டும். அதற்கு இவ்வுலகத்தில் நாம் தயாரிகளை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அதைதான் இஸ்லாம் நமக்கு அதிகமாக சொல்லி காட்டுகின்றது. மறுமைக்காக வாழுங்கள், மறுமையை எண்ணி வாழுங்கள், மறுமைக்காக நல்ல அமல்களை செய்து வாருங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களது வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்களது வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, அன்புக்கினியவர்களை இறுதி நிலையில் கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற பொழுது ஒரு போர்க்கவசத்தை ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைத்திருந்தார்கள். அதை திருப்பாமல் கூட, அதை திருப்ப முடியாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஏழ்மையை கடைபிடித்து மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக, இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மறுமையினுடைய சுகபோகத்தை எண்ணி வாழக்கூடியவர்களாக, பிரியப்பட்டு வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மறுமைக்குண்டான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரை சந்திப்பதற்கு அவர்களது இல்லத்திற்கு வருகின்றார்கள். அனுமதி கேட்டு அவர்களது அறைக்குள் நுழைகின்றார்கள். நுழைந்தவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. நுழைந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களது கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. அறையை பார்த்துவிட்டு, பெருமானார் தங்கியிருக்கக்கூடிய அந்த அறையை பார்த்துவிட்டு, அவர்களது நிலைமையை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், உமரே ஏன் அழுகின்றீர், என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், ஈருலக தலைவராக இருக்கின்றீர்கள், இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள், மிகப்பெரிய தலைவராக இருக்கின்றீர்கள். உங்களது மேனியிலே நீங்கள் படுத்திருந்த அந்த ஈச்சமட்டையினுடைய தழும்புகள் உங்களது மேனியிலே முதுகிலே தெரிகின்றது யா ரசூலல்லாஹ். அதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்றீர்களே என்று எண்ணி அழக்கூடியவனாக இருக்கின்றேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொஞ்சம் நல்ல விதமான உயர்தரமான விருப்புகளை விரித்து நீங்கள் உறங்கலாமே என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உமரே, மர்மையினுடைய சுகம் எனக்கு வேண்டாமா? உமரே, மர்மையினுடைய சுகம் எனக்கு வேண்டாமா? இம்மையினுடைய சுகத்தை நான் அனுபவித்து விட்டு மர்மையினுடைய சுகத்தை நான் இழக்க வேண்டுமா என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இம்மையினுடைய வாழ்க்கையை துறந்து மர்மைக்காக வாழக்கூடியவர்களாக, மர்மையினுடைய சுகங்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆவலில் உள்ளவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரமல்ல, சஹாபா பெருமக்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அன்புக்கினியவர்களை, செல்வம் இருக்க வேண்டியதுதான், செல்வத்தை ஏராளமாக சேர்க்க வேண்டியதுதான். ஆனால் அந்த செல்வத்திற்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது என்பதாக, செல்வத்தில் மதிமயங்கி விடக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. சஹாபா பெருமக்கள் அதிகமான செல்வந்தர்களாக இருந்திருக்கின்றார்கள். 4 கலீஃபாக்களில் ஒருவர், அன்புக்கினியவர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உஸ்மானுல் கனி என்பதாக சொல்லப்படுகின்றது, செல்வந்தர் என்பதாக சொல்லப்படுகின்றது, சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த சஹாபி செல்வத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அந்த செல்வத்தில் அவர்கள் அடிபணிந்து விடவில்லை, அந்த செல்வத்தில் அவர்கள் மதிமயங்கி விடவில்லை. அன்புக்கினியவர்கள், நமது முன்னோர்கள் செல்வத்தை எப்படி வைத்திருந்தார்கள், எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கும், தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கும்.
அந்த தாமரை இலையின் மீது தண்ணீரை ஊற்றினால் அது வைத்துக்கொள்ளாது, சட்டென கீழே இறக்கிவிடும். இது போன்றுதான் செல்வம் எங்களிடத்தில் இருக்கும், அந்த செல்வத்திற்கு நாங்கள் அடிபணிந்து விட மாட்டோம், அந்த செல்வத்தில் நாங்கள் மதிமயங்கி விட மாட்டோம் என்பதாக நமது முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். செல்வந்தர்களாக இருந்தும் கூட மறுமையினுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக, மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக, மறுமைக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லகைபு வலகு வஸீனத்து வதஃபாஹரு பைனக்கும் வதகாஸரு ஃபில் அம்வாலி வல் அவுலாதி என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையாகிறது விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமாகும். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை வல்ல ரஹ்மான் அழகாக சொல்கின்றான் பாருங்கள். நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை என்பது விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் அலங்காரமே ஆகும் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றான், மேலும் அது உங்களிடையே பெருமை அடித்துக் கொள்வதும் பொருள்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமே ஆகும் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகம் மனிதர்களிடத்தில் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அன்புக்கினியவர்களை வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான், செல்வத்தை பெருக்குவதிலும் பிள்ளை செல்வங்களை அதிகப்படுத்துவதிலும் இந்த உலகம் உங்களை மதிமயக்கத்தில் கொண்டு போய் விடும் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை அந்த ஆயத்திலேயே தொடரிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். மழையை கொடுக்கின்றேன், பயிர்கள் விளைகின்றது, விவசாயி பயிரிடுகின்றார், அந்த பயிர் விளைந்து வருகின்றது, கதிர்களெல்லாம் தொங்குகின்ற பொழுது அவன் நினைப்பான், ஆஹா, கதிர்கள் அதிகமாக இருக்கின்றது, விளைச்சல் அதிகமாக இருக்கின்றது, லாபத்தை அதிகமாக பெறலாம் என்ற சந்தோஷத்தில் இருப்பான். இறுதியில் பயிர்களெல்லாம் பதிராக நாம் மாற்றி விடுவோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அவன் காணக்கூடிய அந்த பயிர்களெல்லாம் பதிராக போகிவிடும். இது போன்றுதான் இந்த உலகம். பார்ப்பதற்கு நமக்கு அழகாக தெரியும், நம்மை மதிமயக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த அலங்காரத்தில் நீங்கள் மதிமயங்கி விடாதீர்கள், இந்த மோகத்தில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். இது உங்களை நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும், இது உங்களை இழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு உதாரணமாக இவ்வாறு சொல்லி காட்டக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, மறுமை எப்படிப்பட்டது என்பதை வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒமல ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் ஹுரூர் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் சொற்ப சுகமே என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஏமாற்றக்கூடியதும் சொற்ப சுகத்தை தரக்கூடியதுமாக இருக்கின்றது என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, இந்த ஏமாற்றம், இந்த உலகம் ஒரு கவர்ச்சிகரமான உலகம். அந்த கவர்ச்சியில் நாம் மதிமயங்கி விடக்கூடாது என்பதை தான் வல்ல ரஹ்மான் அதிகமாக நமக்கு வலியுறுத்தி அருள்மறையாம் திருமறையிலே எச்சரிக்கையோடு சொல்லி காட்டுகின்றார். மறுமைக்காக வாழுங்கள், மறுமையினுடைய சுகத்திற்காக வாழுங்கள், இம்மையினுடைய சுகத்தை நீங்கள் தொடர்ந்து விடுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மானும் சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதை தான் சொல்லி காட்டியிருக்கின்றார். மறுமையினுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படிதான் வாழ்ந்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள். யமன் தேசத்திலிருந்து யஅலா என்று சொல்லக்கூடியவர் வருகின்றார். யமன் தேசத்திலிருந்து யஅலா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்தார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது கரத்தை பிடித்து, மதீனா வந்து பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புக்கினியவர்களை, உடுத்த உடை இல்லாதவர், உண்ண உணவில்லாதவர், தங்குவதற்கு இடம் இல்லாத மனிதர் யஅலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எகிப்திலிருந்து வருகின்றார்கள்.
வந்தவர்கள் பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திண்ணை தோழர்களோடு அவர்களை அமர வைத்தார்கள். ஆதரவற்றவர்களை, யாரும் இல்லாதவர்கள், உடுத்துவதற்கு உடையோ, உண்ணுவதற்கு உணவோ, தங்குவதற்கு இடமோ இல்லாத நபர்களெல்லாம் திண்ணை தோழர்களாக இருப்பார்கள். அந்த திண்ணை தோழர்களை தாங்களும் ஒருவராக யாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்து கொண்டார்கள். சிறிது காலம் கழிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் இந்த யாலா வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக யாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உனக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மகராக பெண்ணுக்கு கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கின்றாய், மகராக பெண்ணுக்கு கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கின்றாய் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், 4 சூறாக்களை மரணம் செய்திருக்கின்றேன், 4 சூறாக்களை நான் மரணம் செய்தவனாக இருக்கின்றேன். அந்த 4 சூறாக்களை அந்த பெண்ணுக்கு நான் மகராக கற்றுக் கொடுக்கின்றேன் யா ரசூலல்லாஹ், அந்த 4 சூறாக்களையும் அந்த பெண்ணுக்கு மகராக கற்றுக் கொடுக்கின்றேன் என்பதாக யாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னதும் பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், நீங்கள் பனு சுலைம் கோத்திரத்தார்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்லுங்கள். பெருமானார் சொல்லி அனுப்புகின்றார்கள். பனு சுலைம் தங்கியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். உங்களது பார்வையில் யார் முதலாவதாக, எந்த பெண் முதலாவதாக உங்களது பார்வையில் படுகின்றார்களோ அவர்கள் தான் உங்களது மனைவி என்பதாக கூறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களை, பெருமானார் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் இல்லாமல் இவ்வாறு சொல்ல மாட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அவர் சென்றார். பனு சுலைம் கோத்திரத்தார்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றார். முதலாவதாக தன் கண்ணிலே ஒரு பெண்மணி படுகின்றார்கள். அந்த பெண்ணிடத்தில் ஓடோடி சென்று சொன்னார்கள், பெண்ணே, நீங்கள் தான் எனது மனைவி என்பதாக சொன்னார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்ததும் நீதான் என் மனைவி என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த பெண்ணிற்கும் கோபம் வந்து விட்டது. என்ன சொல்கின்றாய்? என்ன, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நிதானத்தில் இருக்கின்றாயா, பைத்தியமாக இருக்கின்றாயா, என்ன சொல்கின்றாய் என்பதாக அந்த பெண் கேட்டுவிட்டு வாயை மூடுவதற்குள் யாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், பெண்ணே, சற்று பொறுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் இவ்வாறு நீங்கள் அந்த பகுதிக்கு செல்லுங்கள். உங்களது கண்ணில் யார் முதலாவதாக படுகின்றார்களோ அந்த பெண் தான் உங்களது மனைவி என்பதாக சொன்னார்கள். எனது கண்ணில் முதலாவதாக பட்ட பெண் தாங்கள் தான், எனவே நீங்கள் தான் எனது மனைவி என்பதாக சொன்னார்கள். இது பெருமானாருடைய சொல்லாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், வாருங்கள் பெருமானாரிடத்தில் செல்லலாம் என்பதாக அவரை அழைத்து கொண்டு அந்த பெண்மணியும் வருகின்றார்கள். வரக்கூடிய வழியிலே அந்த பெண்ணினுடைய தந்தை பார்க்கின்றார்கள். எங்கு செல்கின்றாய் மகளை என்பதாக கேட்ட பொழுது நடந்ததை சொன்னதும் அவருக்கும் கோபம் வருகின்றது. வாருங்கள் பெருமானாரிடத்தில் செல்லலாம் என்பதாக, சென்று இதை பற்றி விசாரிக்கலாம் என்பதாக மூவரும் செல்கின்றார்கள். பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஆம், நான் தான் அனுப்பி வைத்தேன் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார்கள், இருவருக்கும் திருமணத்தை முடித்து வையுங்கள் என்பதாக அந்த பெண்ணினுடைய தந்தைக்கு சொன்னார்கள். திருமணமும் முடிந்தது. அன்புக்குரியவர்களை, திருமணம் முடிந்த அந்த இரவு மாப்பிள்ளை பெண்ணினுடைய அறைக்கு செல்கின்றார். யாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெண் இருக்கக்கூடிய அறைக்கு செல்கின்றார். கதவை திறந்ததும் அன்புக்குரியவர்களை அழ ஆரம்பித்து விட்டார்கள். முஸல்லாவை எடுத்தார்கள். விரிப்பை விரித்து தொழ ஆரம்பித்து விட்டார்கள். விடிய தொழுதார்கள். சுபுகுக்கு பாங்கு சொல்லப்பட்டது. தொழுகைக்கு பெருமானாரிடத்தில் சென்றார்கள். சென்றவர்கள் அங்கேயே அமர்ந்து கொண்டார்கள். பகல் முழுவதும் அங்கேயே இருந்தார்கள். இரவு நேரத்தில் இல்லத்திற்கு வருகின்றார்கள். அதே போன்று அறைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களை கதவை திறந்து பார்க்கின்றார்கள். அதே போன்று அழுதுவிட்டு விரிப்பை எடுத்து விரித்தார்கள், தொழுதார்கள். விடிய அதே போன்று தொழுதார்கள். இது போன்று 3 இரவுகள் கழிந்தது. ஹதீஸிலே வருகின்றது, அன்புக்குரியவர்களை இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது அல்லவா,
திருமணம் முடித்த பெண்ணினிடத்தில் வீட்டில் உள்ளவர்கள் விசாரிப்பார்கள். அதுபோன்று விசாரிக்கின்ற பொழுது அந்த பெண் நடந்தவற்றை சொல்கின்றார். இந்த செய்தி அவரது தந்தைக்கும் எத்துகின்றது. அவரது தந்தை பெருமானாரிடத்தில் சென்று கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இரவு நேரத்தில் வருகின்றார்கள். வந்தவர்கள் காலை சுபுகு விடியும் வரை அவர்கள் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். பிறகு தாங்களிடத்தில் வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள். இரவு நேரத்தில் வருகின்றார்கள், இவ்வாறு தொழுது கொண்டிருக்கின்றார்கள். பகலிலே உங்களிடத்தில் வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன பொழுது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து பெருமானார் கேட்டார்கள், யாலா என்ன? ஆம் யா ரசூலல்லாஹ், ஏன் அவ்வாறு நடந்தீர்கள் என்பதாக கேட்ட பொழுது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அறையை திறந்ததும் அறையிலே எனக்கென்று வைக்கப்பட்ட உயர்தரமான ஆடை இருந்தது. அதை பார்த்து எனக்கென்று உரிய ஒரு பெண்மணி அழகான முறையில் இருக்கின்றார்கள், அழகான விருப்பிலே அமர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் உண்ணுவதற்கு ருசிகரமான உணவெல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது யா ரசூலல்லாஹ். இதை பார்த்துவிட்டு ஒன்றுமில்லாத எனக்கு உடுத்துவதற்கு உடையோ, உண்ணுவதற்கு உணவோ, தங்குவதற்கு இடமோ இல்லாத எனக்கு இப்படிப்பட்ட நேமத்துக்களை வல்ல ரஹ்மான் கொடுத்திருக்கின்றானே என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் ஒரு ஆயத்து எனக்கு ஞாபகத்தில் வந்தது யா ரசூலல்லாஹ். ஒரு ஆயத்து எனக்கு ஞாபகம் வந்தது. நாளை மறுமையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேமத்துகளை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படும் என்பதாக அந்த ஆயத்து எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. எனக்கு பயம் வந்து விட்டது யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இதற்கு நான் என்ன பதில் சொல்ல போகின்றோனோ என்ற பயத்தில் தொழுகையில் ஈடுபட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கின்றது, அதை நீ பூர்த்தி செய் என்பதாக சொன்னார்கள். பிறகு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், யா ரசூலல்லாஹ், இறை அச்சம் என்னை விட்டு சென்று விடக்கூடாது, எனது உள்ளத்தில் இறை அச்சம் நிறைந்திருக்க வேண்டும், அதற்காக துவா செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். சரி என்பதாக ஏற்றுக்கொண்டு அதற்காக துவா செய்தார்கள் பெருமானார். அன்புக்கினியவர்களை சென்று விட்டார். இந்த பயத்திலேயே, இந்த அச்சத்திலேயே நாளை மறுமையிலே எனக்கு கொடுத்த இந்த நேமத்துக்களுக்கு நான் மறுமையிலே என்ன பதில் சொல்ல போகின்றோனோ, எப்படியெல்லாம் வல்ல ரஹ்மான் என்னிடத்தில் கேள்வி கேட்பானோ அதற்கு நான் என்ன பதில் சொல்வேனோ என்ற பயத்திலேயே அவர்கள் இருந்து 3 நாள் கழித்து அவர்கள் மரணமடைந்தார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. அன்புக்கினியவர்களை இப்படி மறுமையினுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக, மறுமைக்கு பயந்து இவ்வுலக சுகபோகங்களை ஒதுக்கக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் அவையிலே ஃபாலுல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருந்தார். இருவரும் தமாசாக பேசிக் கொள்வார்கள். அவ்வாறு தமாசாக பேசக்கூடிய அந்த வேளையில் மன்னர் ஒரு கம்பை கொடுக்கின்றார்கள் ஃபாலுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவரிடத்தில். அந்த அறிஞரிடத்தில் கம்பை கொடுக்கின்றார்கள், இதை வைத்துக்கொள், இது அமானிதம், இதை நீ யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலேயே உன்னை விட யார் முட்டாளாக இருக்கின்றாரோ அவரிடத்தில் இந்த கம்பை கொடுத்து விடு என்பதாக மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா கூறி கொடுத்து விடுகின்றார்கள். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு வாங்கி கொண்டார்கள். அன்புக்கினியவர்களே, காலம் கழிந்தது. மன்னர் அவர்கள் மரண படுக்கையில் இருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக ஃபாலுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அந்த அறிஞர் செல்கின்றார். சென்று, மன்னா எப்படி இருக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது மன்னர் சொன்னார், பயணம் புறப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்பதாக சொன்னார். இருவரும் தமாசாக பேசிக் கொள்வார்கள் அல்லவா, பயணம் புறப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். நீண்ட பயணம் புறப்படுகின்றேன் என்பதாக சொன்னார்கள். அப்படியா, பயணத்திற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து விட்டீர்களா, பயணத்திற்குண்டான உணவுகள் எல்லாம் நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா என்பதாக கேட்ட பொழுது, அப்படியா, முதலில் கேட்கின்றார்கள், நீங்கள் சென்று விட்டு எப்பொழுது திரும்பி வருவீர்கள் என்பதாக கேட்டார்கள். மன்னர் சொன்னார், இந்த பயணம் நீண்ட பயணம், சென்றால் திரும்பி வர முடியாது என்பதாக சொன்னார்கள். அப்படியா, நீ சென்று திரும்பி வரலாம் என்பதாக கூறுகின்றாரே என்பதாக கேட்ட பொழுது அதற்கு ஃபாலுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், மன்னா, இப்படி திரும்பி வர முடியாத ஒரு பயணத்திற்கு நீங்கள் செல்கின்றீர்கள், அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள், என்ன உணவு தயாரித்து வைத்திருக்கின்றீர்கள், எந்த படையை தயார் பண்ணி வைத்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்டார்கள்.
அந்த பயணத்திற்கு யாரையும் அழைத்து செல்ல முடியாது, அந்த பயணத்திற்கு எதையும் எடுத்து செல்ல முடியாது, எந்த உணவையும் எடுத்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயணம் என்பதாக மன்னர் சொன்ன பொழுது, மன்னா சிறிய பயணமாக இருந்தால் கூட உணவுகளை நீங்கள் அனுப்புவீர்கள், படை பட்டாளங்களை சேகரித்து கொண்டு செல்வீர்கள். இதுவோ நீங்கள் திரும்ப முடியாத பயணம் என்பதாக சொல்கின்றீர்கள். அந்த பயணத்திற்கு, மறுமையினுடைய பயணத்திற்கு எந்த ஒரு சேகரிப்பும் இல்லாமல் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக கூறிவிட்டு இந்த கம்பை பிடியுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த கம்பை பிடியுங்கள் என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஹாரூன் ரஷீத் பாதுஷா மன்னர் அவர்கள் கேட்டார்கள், இந்த கம்பை ஏன் என்னிடத்தில் கொடுக்கின்றாய் என்பதாக. அதற்கு அவர் பவுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், நீண்ட பயணம் திரும்ப முடியாத பயணத்திற்கு செல்லக்கூடிய நீங்கள் எந்த ஒரு தயாரும் இல்லாமல் இருக்கின்றீர்களே, நீங்கள் தான் என்னை விட்ட வடிகட்டிய முட்டாள் என்பதாக கூறி இதை நீங்களே பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலக சுகபோகங்கள் மூழ்கி யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அடிமுட்டாள்களாக இருக்கின்றார்கள். மாறாக மறுமைதான் நமக்கு நிரந்தரம், அந்த சுகம்தான் நமக்கு வேண்டும் என்பதாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அறிவாளிகள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த நிகழ்வும் அதை தான் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. நீண்ட பயணம், திரும்ப முடியாத பயணம், நாளை மறுமையினுடைய பயணம். அந்த பயணத்திற்கு வேண்டிய சேகரிப்புகளை, நல்ல அமல்களை, நல்ல செயல்பாடுகளை நாம் சேகரித்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள் அல்லவா, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எனக்கு தேவையில்லை, மறுமையினுடைய இன்பம்தான், மறுமையினுடைய சுகம்தான் எனக்கு வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அல்லவா. அந்த சுகம்தான் நாம் பெற வேண்டும், மறுமையினுடைய சுகத்தை தான் நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட அறிவாளிகளாக நாம் இருக்க வேண்டும். சொல்லப்படுகின்றது, ஒரு கதை ஒன்று படித்து, அன்புக்கினியவர்களே, ஒரு நாட்டிலே மன்னரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். 2 வருடம் ஆட்சி புரியலாம், 2 வருடம் ஆட்சி புரியலாம் மன்னராக. 2 வருடத்திற்கு பிறகு அவரை ஒரு தீவில, காட்டிலே கொண்டு போய் விடுவார்கள். அங்கு மிருகங்கள் அதிகமாக இருக்கும், அந்த மிருகங்களோடு வாழலாம், அல்லது அந்த மிருகம் அடித்து அவரை திண்டுவிடும். இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு யார் வேண்டுமானாலும் ஆட்சி பீடத்தில் அமரலாம். அன்புக்கினியவர்கள் அதிகமான நபர்கள் அமர்ந்தார்கள். 2 வருடம் முடிந்ததும் அவரை கொண்டு போய் அந்த காட்டிலே விடுவதற்கு அழைக்க செல்கின்ற பொழுது எல்லோரும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் அந்த காட்டிலே விடுவார்கள். இறுதியாக ஒரு மன்னர் வந்தார். 2 வருடம் ஆட்சி புரிந்தார். 2 வருடம் முடிந்தது. அவரை கொண்டு போய் விடுவதற்காக, அந்த காட்டிலே கொண்டு போய் விடுவதற்காக அழைப்பதற்கு மந்திரிகள் வருகின்றார்கள். அன்புக்கினியவர்களே, அவர்களை வரவேற்கின்றார் அந்த மன்னர். வாருங்கள் மந்திரியார்களே, என்னை சீக்கிரம் அழைத்து கொண்டு போய் செல்லுங்கள், என்னை அழைத்து கொண்டு போய் அந்த காட்டிலே விடுங்கள் என்பதாக மந்திரிகளை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றார். வியப்பானார்கள் மந்திரிமார்கள். எல்லோரும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அந்த காட்டுக்கு நாங்கள் போக முடியாது என்பதாக கூறுவார்கள். நாங்கள் இழுத்து கொண்டு போய் அல்லவா விடுவோம், நீங்களோ மகிழ்ச்சியாக கூறி எங்களை வரவேற்கின்றீர்களே, என்ன காரணம், பயமில்லையா உங்களுக்கு என்பதாக கேட்ட பொழுது, அன்புக்கினியவர்களை, அவர் சொன்னார், நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் கவலை கொள்ள வேண்டும், இந்த 2 வருடம் எனக்கு நிரந்தரம் அல்ல என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த 2 வருடம் ஆட்சி புரிவது எனக்கு நிரந்தரம் அல்ல என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நிரந்தரமாக இருக்க போவது அந்த தீவில் தான், அந்த காட்டில் தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டு, எனவே நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு படையை அங்கு அனுப்பி அந்த காடை இங்கு எப்படி நான் சுகபோகமாக வாழ்கின்றேனோ அதுபோன்று மாட மாளிகைகளை அமைத்து அங்கு நான் எல்லா சுகபோகங்களையும் ஏற்படுத்தி விட்டேன். இப்பொழுது என்னை இங்கிருந்து நீங்கள் கொண்டு போய் அங்க விட்டாலும் இங்கு எப்படி நான் சுகபோகமாக இருந்தேனோ அதே போன்றுதான் அங்கேயும் நான் சுகபோகமாக இருப்பேன் என்பதாக அந்த மன்னர் சொல்லி காட்டினார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, இது போன்றுதான் உலகம். இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. நாம் நிரந்தரமாக தங்கக்கூடிய உலகம் நாளை மறு உலகமாக இருக்கின்றது. அதற்கு தயார் செய்யக்கூடியவர்களாக, அதற்கு நம்மை தயார்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் தான் அறிவாளிகள். அந்த மற்ற நபர்களெல்லாம் எப்படி முட்டாள்களாக இருந்து
இறுதியாக வந்த நபர் அறிவாளியாக இருந்தாரோ அதுபோன்று நாமும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, மறு உலகம்தான் நிரந்தரமானது. அதற்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றதோ அதன் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமையிலே சுகமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாசலம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் ஆதரவுகள் தொழுது கொள்ளுங்கள்.